நேற்று வரைக்கும் வடகொரியானா வெறும் தருவடியான மிசைல்கள் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் 2026 இந்த ஏப்ரல் மாதம் மொத்த உலகத்தையும் தலைகீழாக மாற்றிடுச்சு. வடகொரியா கடலுக்கு அடியிலேயும் கடலுக்கு மேலேயும் தன்னோட பவரை இப்போ நிரூபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவோட செயற்கைக்கோள்கள் கூட கணிக்க முடியாத அளவுக்கு கிம் ஜாங் உன் அவர்கள் இப்போ ஒரு மிதக்கும் கோட்டையை கடல்ல இறக்கி இருக்கார். அதோட பேரு தான் சோகோயான். இதை பற்றி ஏற்கனவே உங்களோட பல வீடியோக்களில் தெளிவாக பார்த்துருக்கேன். இது வெறும் கப்பல் மட்டுமில்லை, அமெரிக்காவோட பசிபிக் கனவுகளை சுக்குநூறாக உடைக்கின்ற ஒரு ஆயுதமாகத்தான் பார்க்கப்படுது. இந்த கப்பல் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கின்றும் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு என்பதுதான் இப்ப வருகின்ற தகவல்களாக இருக்கு. வடகொரியாவோட எதிரி நாடாக இருக்கின்ற சவுத் கொரியாவோட தலைநகரமாக இருக்கின்ற சியோல்ல அவசரமா அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியாவோட தளபதிகள் ஏன் ரகசியமா மீட்டிங் போட்டாங்க. உலக வரைபடத்தில் இருந்த இந்த 3 நாடுகளும் ஒன்னா சேர்ந்ததுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பயம் என்ன? பசிபிக் பெருங்கடல் ஒரு பெரிய போர்க்களமா மாறப்போகுதா, இல்ல வடகொரியாவோட இந்த அணு ஆயுத பாய்ச்சலுக்கு இந்த 3 நாடுகளும் ஒன்னா சேர்ந்து முற்றுப்புள்ளியை வைக்க போறாங்களா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் மெயின் விஷயத்தை பற்றி பார்ப்போம். வடகொரியா சியோங்யோன் அப்படின்னு ஒரு புதிய போர்க்கப்பலை தயார் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஏற்கனவே ஒரு தனியான வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்கோம். இது சாதாரணமான கப்பல் இல்லை, கிட்டத்தட்ட 5000 டன் எடை கொண்ட கப்பல் தான் இது. இதில் இருந்து ஏவப்படுற மிசைல்கள் ரொம்பவே ஆபத்தானதுன்னு, குறிப்பாக ஸ்ட்ராட்டஜிக் குரூஸ் மிசைல்னு சொல்லப்படுகின்ற இந்த மிசைல்களை இப்போ கடல்ல இருந்தே வடகொரியாவோட நேவி சோதனை செய்து பார்த்துருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னண்டா, எதிரி நாட்டோட ரேடாரில் சிக்காமலே போய் தாக்கக்கூடியது. இதை கிம் ஜாங் உன் அவர்கள் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்த அந்த அப்டேட்கள் தான் இப்போ உலக நாடுகளை அதிர வச்சிருக்கு. ஜப்பான், தென்கொரியா, அமெரிக்கா இந்த 3 நாடுகளும் பதட்டத்தில் உடனடியான மீட்டிங்கை போடுவதற்கு காரணமாக மாறியிருக்கு. வடகொரியாவோட ஏவுகணை சோதனைக்கு பதிலடியாக இந்த 3 நாடுகளும் சும்மா ஒரு கண்டன அறிக்கையை மட்டும் விட்டுட்டு ஒதுங்கிடையில அவங்க பண்ணின முக்கியமான 4 அதிரடியான மாற்றங்களை முக்கியமாக நாங்கள் பார்க்கணும். முதலாவது ரியல் டைம் டேட்டா ஷேரிங். இதுதான் இப்போ நடந்த மிகப்பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கப்படுது. முன்னாடி வரைக்குமே வடகொரியா மிசைல்களை ஏவினா அதை தென்கொரியா தனியாக கண்காணிக்கும், ஜப்பான் தனியாக பார்க்கும். ஆனால் இப்போ வடகொரியா ஒரு மிசைலை ஏவினா, அதாவது ஏவுவதற்கான பட்டனை தட்டி அந்த மிசைலை ஏவினா அடுத்த செகண்டே அந்த தகவல்கள் அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியான்னு 3 நாட்டோட கண்ட்ரோல் ரூமுக்கும் ஒரே நேரத்தில் போய் சேரும். அப்படி ஷேர் பண்ணுவார்கள். இதனால அந்த மிசைல்கள் எங்கே வந்து விழும் என்பதை துல்லியமாக இவர்களால் கணிக்க முடியும் என்று சொல்லப்படுது. இரண்டாவது ஏஜிஎஸ் ஏவுகணை தடுப்பு முறை. 3 நாடுகளுமே தங்களோட போர்க்கப்பலை பசிபிக் கடல்ல ஒன்னா நிறுத்தி இருக்காங்க. அதாவது ஜப்பான், சவுத் கொரியா, அமெரிக்கா இந்த 3 நாடுகளுமே பசிபிக் ஓசன்ல தங்களோட போர்க்கப்பலை ஒன்னா நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த கப்பல்ல ஏஜிஎஸ் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற டெக்னாலஜி இருக்கு. இது கடல்ல இருந்து கொண்டு வருகின்ற மிசைல்களை அடிச்சு நொறுக்கக்கூடியது. இந்த தளபதிகள் சந்திப்புல 3 நாட்டு கப்பல்களும் அப்படி ஒரே கோணத்தில் நின்று வடகொரியாவை தடுக்கணுங்கிற கோஆர்டினேஷன் பற்றி பேசி இருக்கிறார்கள் சொல்லப்படுது. இது ரொம்ப சின்ன விஷயம் இல்லை, இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம், முக்கியமா வடகொரியாவுக்கு ஆபத்தான விஷயம். ஆகவே இதுக்கு வடகொரியா எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மூன்றாவது ட்ரைலேட்டரல் எக்ஸசைஸ். வெறும் பேச்சுவார்த்தையோட மட்டும் நிறுத்தாம அடுத்த சில வாரங்களில் பெரிய அளவில் கூட்டுப்படை பயிற்சி நடத்த போறதா இந்த நாடுகள் அறிவிச்சிருக்காங்க. இதில் அமெரிக்காவோட அணுசக்தி விமான தாங்கி கப்பலான அதாவது நியூக்ளியர் பவர் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸும் கலந்து கொள்ள போதுன்னு சொல்லப்படுது. இது வடகொரியாவுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நேரடியான எச்சரிக்கை. அதாவது நீ மிசைல்களை லான்ச் பண்ற, நாங்கள் மொத்த கடற்படையும் உன் வாசல்ல கொண்டு வந்து நிறுத்துவோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை தான் இவர்கள் கொடுக்கிறார்கள். பட் அமெரிக்கா, ஜப்பான், சவுத் கொரியா இந்த 3 நாடுகளும் ஒன்றிணைந்து வடகொரியாவுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுறபடியே தான் வடகொரியா தொடர்ந்து மிசைல் சோதனையும் ஆயுத சோதனையும் செய்கிறார்கள் என்பது இதில் முக்கியமான குறிப்பிட வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ இந்த வீடியோ தனியாக பார்க்குற நபர்களுக்கு என்ன தோணும், வடகொரியா சோதனை மிசைல் சோதனை செய்கிறபடியா தான் இந்த 3 நாடுகளுமே ஒன்றாக இணைக்கிறார்கள் என்று உங்களுக்கு தோணும். பட் அது உண்மை இல்லை. இந்த 3 நாடுகளும் ஒன்றாக இணைஞ்சு வடகொரியாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுறபடியா தான் வடகொரியா மிசைல் சோதனை செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. 4வது நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணித்தல், அதாவது ஆன்டி சப்மரின் வார்ஃபேர். வடகொரியா இப்போ புதுசாக நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்தும் தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணி அதுக்கான சோதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதை தடுக்க அமெரிக்கா தன்னோட அதிநவீனமான P-8A பொசைடன் அப்படிங்கிற நீர்மூழ்கி எதிர்ப்பு விமானங்களையும் ஜப்பானோட அதிநவீனமான கண்காணிப்பு சாதனங்களையும் ஒன்னா இணைக்க போறாங்க. கடலுக்கு அடியில் வடகொரியா ஒரு இன்ச் நகர்ந்தா கூட அதனை இவர்களால் கண்டுபிடிக்க முடியும் என்று இவர்கள் சொல்கிறார்கள்.
அதுக்கான தான் இந்த 3 நாடுகளோட தளபதிகளும் மீட் பண்ணி பேச இருக்கிறார்கள். ஆகவே இந்த 3 நாடுகளும் இப்போது ரொம்ப பெரிய ஒரு கூட்டணியாக மாறப்போகிறாங்க என்பது தெளிவாக தெரியுது. வடகொரியா தனியாக இருக்கும்போது இந்த 3 நாடுகளும் ஒன்றாக கூட்டணியாக மாறுகிறார்கள். பட் இந்த நேரத்தில் வடகொரியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா சீனாவும் ஒன்றாக இணைந்து மிக பெருசாக தங்களுடைய இராணுவத்தை பலப்படுத்தினார்கள் என்றால் இந்த 3 நாடுகளால் இவர்களை எதிர்த்து நிற்க முடியாது என்பதுதான் உண்மை. இப்போ இந்த 3 நாடுகளோட கூட்டணியை தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் வடகொரியாவுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் சீனாவும் கூட்டணியாக வரும்போது அது இன்னும் பிரமாண்டமாக இருக்கும். அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா இந்த 3 பேருமே சேர்ந்து இப்போ ஒரு இரும்பு கோட்டையை கடலில் கட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சியோலில் நடந்த மீட்டிங்கில், அதாவது சவுத் கொரியாவில் நடந்த மீட்டிங்கில் அவங்க எடுத்த முடிவுகள் என்னென்னா ரியல் டைம் டேட்டா ஷேரிங். நான் முதல்ல சொன்னதான், அதாவது வடகொரியா மிசைலில் கை வச்சாலே அந்த தகவல்கள் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரே நொடியில் போயிடுமாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜிஎஸ் அப்படிங்கிற அதிநவீனமான மிசைல் தடுப்பு சிஸ்டம், நான் முதல்ல சொன்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. இதுக்கு பேர் தான் முத்தரப்பு பாதுகாப்பு வலயம் அப்படின்னு சொல்கிறார்கள். கிம் ஜாங் உன்னோட ஒவ்வொரு நகர்வையும் கடலுக்கு மேலேயும் கடலுக்கு அடியிலையும் துல்லியமாக கண்காணிக்க இவங்க போட்டிருக்கிற இந்த ஸ்கெட்ச் வடகொரியாவை யோசிக்க வச்சிருக்கு. பட் வடகொரியாவை திணற வைக்கமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏனென்றால் ஈரானிய அமெரிக்காவால் சமாளிக்க முடியலை. இதற்கிடையில் வடகொரியாவை இவர்களால் சமாளிக்க முடியுமா? வடகொரியாவுக்கு எதிராக போரை ஆரம்பித்தால் இந்த இடத்துல சீனாவும் ரஷ்யாவும் நேரடியாக தங்களுடைய இராணுவத்தை அனுப்பி வடகொரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுவார்கள். அப்படி இந்த முப்படைகளும் வரும்போது, அதாவது இந்த 3 நாடுகளும் ஒன்றாக இணைந்து வரும்போது அமெரிக்காவில் சமாளிக்க முடியுமா? அமெரிக்கா துண்டக்கான துணியக்கான என்று ஓடுவார்கள் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. நம்ம ஊரில் சொல்லுவாங்களே ஆளும் தெரியாமல் காலி விடக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ வடகொரியா ஆழ்கடல்லையே ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு. இதுவரைக்கும் அமெரிக்காவோட மிசைல் தடுப்பு அமைப்புகள் எல்லாமே தரைவழி தாக்குதலை தடுக்கத்தான் அதிகமாக கவனம் செலுத்தி இருக்கு. ஆனால் வடகொரியா இப்போ கடலுக்கு அடியில் இருந்தும் கடலுக்கு மேலே இருந்தும் தாக்க ஆரம்பிச்சா அதை தடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். இது ஜப்பான் நாட்டுக்கு ரொம்பவே பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். ஏனென்றால் ஜப்பானோட கடலில் தான் இதெல்லாம் அடிக்கடி வந்து விழுகுது. அதாவது வடகொரியா சோதனை செய்து பார்க்கின்ற மிசைல்கள் ஜப்பானோட கடப்பகுதியில் வந்து தான் விழுகுது. இதனால் ஜப்பான் தான் இப்போ பதட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. வடகொரியாவோட இந்த நடவடிக்கைக்கு பின்னாடி ரஷ்யா இருக்கிறதா ஒரு பேச்சானது ஓடுது. உக்ரைன் போருக்கு அப்புறம் ரஷ்யாவும் வடகொரியாவும் ரொம்ப நெருக்கமாக மாறிட்டாங்க என்பது எனக்குமே தெரியும். ரஷ்யாவோட டெக்னாலஜி இப்போ வடகொரியாவுக்கு போகுதுன்ற சந்தேகம் அமெரிக்காவுக்கு ரொம்ப அதிகமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் சீனா அமைதியாக இதனைத்தையும் வெடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு சின்ன மிசைல் சோதனை உலக அரசியலில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு என்பதுதான் உண்மை. முக்கியமான கூட்டணிகளை உருவாக்கி இருக்கு. பவர்ஃபுல்லான கூட்டணிகள் உருவாகுவதற்கான வழிகளை அமைத்து கொடுத்திருக்கு என்பதுதான் உண்மை. அது நான் அமெரிக்காவை சொல்லல, ரஷ்யா, சீனா, வடகொரியாவை சொல்றேன். இந்த 2026ஆம் ஆண்டு ஏசிய பசிபிக் பிராந்தியத்தோட வரலாற்றிலேயே ஒரு மிக முக்கியமான காலகட்டம்னு தான் சொல்லணும். வடகொரியா தன்னோட பழைய பாணியை மாத்திட்டு இப்போ அதிநவீன தொழில்நுட்பத்தோட கடல்ல குதிச்சிருக்கிறார்கள். ஒரு மிரட்டல் மட்டும் இல்லை, அது அவங்களோட வடகொரியாவோட அதிகார பசியாக பார்க்கப்படுது. ஆனால் அதே சமயம் அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியான்னு 3 பலமான நாடுகளும் ஒன்றா சேர்ந்திருக்கிறார்கள். இந்த ஆட்டத்தோட ரூல்ஸையே இது மாத்திரமா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு பசிபிக் பெருங்கடல் ஒரு அமைதியான கடல் இல்லை என்பது தெளிவாக தெரியுது. அது எப்போ வேணாலும் வெடிக்க காத்திருக்கிற ஒரு எரிமலை மாறி தான் இப்போ மாறிக்கொண்டிருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் வடகொரியா மிசைல் சோதனையும் தங்களுடைய கப்பல்களில் இருந்து குரூஸ் மிசைல்களை லான்ச் பண்ணி சோதனை செய்து பார்க்குறாங்க. புதிய புதிய கப்பல்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீர்மூழ்கி கப்பலை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் அமெரிக்கா, ஜப்பான், சவுத் கொரியா ஒன்றாக இணைந்து அவர்களும் தங்களுடைய பங்குக்கு இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால தான் இந்த பசிபிக் பெருங்கடல் மிகப்பெருசாக வெடிக்க போகிற ஒரு எரிமலை மாதிரி மாறிக்கிட்டு இருக்குன்னு பலரும் சொல்கிறார்கள். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த ஆயுத போட்டி எங்கே போய் முடியும்? வடகொரியா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஏவுகணை சோதனை தொடர போறார்கள்? ஒருவேளை எதிர்பாராத விதமா ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது ஒரு பெரிய உலக போருக்கு வழிவகுத்தணும் என்ற பயமானது அனைவர் மத்தியிலும் இருக்கு. அமெரிக்காவோட இந்த முத்தரப்பு கூட்டணி வடகொரியாவை கட்டுப்படுத்துமா, இல்ல இது கிம் ஜாங் உன்னை இன்னும் ஆக்ரோஷமா மாத்துமா? அப்படி கிம் ஜாங் உன் அவர்கள் கோபமா மாறினா ரஷ்யா, சீனாவும் எப்படியான முடிவுகளை எடுப்பார்கள், எப்படியான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இப்போ உலக அரசியல் சதுரங்கத்தில் காய்கள் கடலுக்கு நடுவில் நகரத் தொடங்கி இருக்கு. ஒரு பக்கம் அணு ஆயுத மிரட்டல், இன்னும் ஒரு பக்கம் நவீன ஏவுகணை தடுப்பு வளையம். எதுப்படியோ அமைதிங்கிறது வெறும் பேச்சுவார்த்தையில் மட்டும் இல்லாமல் இந்த ஆயுத குறைப்பிலையும் இருந்தால் மட்டும்தான் உலகமானது அமைதியாக இருக்கு. வெறும் பேச்சுவார்த்தையை நடத்திட்டு
மாற்றி மாற்றி ஆயுதங்களை அதிகளவாக உற்பத்தி செய்தால் அது அமைதியை கொண்டு வராது, மிகப்பெரிய ஒரு போரை தான் கொண்டு வரும். இந்த விவகாரத்தில் உங்களோட கருத்து என்ன? அமெரிக்காவோட இந்த திரிசக்தி கூட்டணி வடகொரியாவை அடக்குமா அல்லது வடகொரியா வச்சு சம்பவம் செய்வார்களா? உங்களோட பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.